திரு ரவிராஜா குழந்தைவேலு, ரொம்ப நாள் அமைதியாக இருந்துட்டு சமீபத்தில் விஜயை வந்து கடுமையாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறீங்க. நீங்கள் களத்திலே இல்லை, ஃபைனல் போயாச்சு, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போயும் திரு ஃபெலிக்ஸ் அதை தான் சொல்கிறாரு. அப்படி தான் இருக்குதா? ஆமாம், அப்படி தான் இருக்குது. அவங்க மட்டும்தான் வந்து போட்டி வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான், வேறு யாருமே சீனில் கிடையாது. அது அவங்களே சொல்லிக்கிறது, நானும் ரவுடி தான், என்னையை வண்டியில் ஏற்றுங்க, என்னையை சிறை கைதியாக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே சீனை போட்டுக்கிறாங்க. மற்றபடி தேர்தலை சந்தித்து ஆட்சி செய்து மக்களிடம் பெருவாரியான நம்பிக்கை பெற்று 54 வருடத்தை கடந்து ஒரு கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் 31 வருடம் தொடர்ந்து ஆட்சி பண்ணியிருக்கோம். 2 முறை 10 ஆண்டுகள் மக்கள் வந்து வாக்களித்து தொடர்ந்து ஆட்சிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வரலாறெல்லாம் தாவேக்காக்கு இருக்கான்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே கிடையாது, வெறும் 0 தான் இருக்குது. 42% வச்சிருக்கதா சார். வாயிலே வடை சுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்றதுக்கு யார் வருவாங்க, வாங்குறதுக்கு யார் வருவாங்க? ஒருத்தரும் வர மாட்டாங்க. இவங்களே வடைன்னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்க வேண்டியதான், வாயிலே சொல்லிட்டு. அது மாதிரி எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தேர்தல் நிகழும் போது அது ஒரு பரீட்சைக்கு போகிற பயத்தோடு தான் போகிறாங்க. இவங்க மட்டும்தான் அதை என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. படம் இந்த 3 மணி நேரம் படத்தை வந்து 3 வருஷம் எடுத்துட்டு 3 மணி நேரம் ஓடிட்டு அப்படியே வெற்றி விழா கொண்டாடிட்டு முதல் நாள்லேயே 365 நாள் ஓடின மாதிரி சீனை போடுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கும் நடைமுறை அரசியலுக்கும் சாத்தியமில்லை என்பதை நிதர்சன அரசியலில் சென்றால்தான் தெரியும். அது வரைக்கும் இல்லை, கனவு உலகத்தில் தான் கனவு கண்டுட்டு இருக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நாங்கள் தான், எங்களை சுற்றி தான் அவங்கள சொல்லிக்கிறாங்க, நாங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தான் பெரிய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் தானே, எதுக்கு அப்புறம் போய் மீட்டிங் போடுறீங்க, பிரச்சாரம் பண்ணுறீங்க, எதுவும் பண்ண வேண்டாம்ல? நேராக போய் ஸ்ட்ரைட்டாக தேர்தலில் போயிட்டு நாங்கள் நிற்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா 10 பேரும் அந்த கூட்டம் அப்படியே நேராக பனையூரில் போய் ஓட்டு போட்டு வந்துருவாங்கல்ல. எதுக்கு போய் பூத்துலாம் போய் ஓட்டு போடணும்? தேவையில்லையே. ஒரே ஒரு ஆள் தானே இருக்காரு, அவங்களுக்கு தேவை அந்த ஒரு ஆள் தானே. அந்த ஒரு ஆளுக்கு எதுக்கு போய் எல்லா இடத்துலையும் போய் ஓட்டு போட்டுருக்கணும்? பேசாமல் போய் பனையூரில் போய் எல்லாம் மொத்தத்தையும் போட்டு டப்பாவாக போட்டு வச்சுட்டு வந்துடலாம்ல, எல்லாம் எடுத்து கொடுத்துடலாம்ல பேசாமல். எதுக்கு இது? நடைமுறை வாழ்க்கை என்ன, அரசியல் என்னன்னே புரியாமல் இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறது, எந்த போகாத ஊருக்கு வழி தேடிட்டு திரிகிற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க வந்து அரசியல் பாடமே ஒன்றும் கற்றுக்கல. கிண்டர் கார்டன் லெவலில் இருந்துக்கிட்டு இவங்க பேசுகிற பேச்சு வந்து ஆண்ட கட்சிகள் சரித்திரம் ஒரு 75 வயது பாப்பாங்கிறாரு. எங்களை பார்த்து 54 வயசு பாப்பான்னு சொன்னாலும் சொல்லுவாரு. இவங்க எத்தனை வயசு பாப்பான்னு தெரியல. அதே அவங்களே சொல்லிட்டாங்கன்னா சொல்றீங்க. அந்த கிண்டர் கார்டனை கூட்டணிக்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா? எது கூப்பிட்டு? இல்லை, நான் என்ன சொல்றேன், நாங்க வந்து யாரையும் வந்து வலுவா கூப்பிட்டு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுடைய வரலாறு, நான் என்ன சொல்றேன், நான் யார் என்பதை, எங்கள் கட்சி யார் என்பதை அறிமுகத்திலே சொல்லிடுறேன். 54 வருடம் கட்சி நடத்திட்டு இருக்கோம். அதோட நீட்சியா தான் நான் கேட்கிறேன். இவ்வளவு வலிமை வாய்ந்த பலம் வாய்ந்த ஒரு கட்சி, கிண்டர் கார்டன் அரசியல் பால்வாடி விஜய் வந்து கூட்டணிக்கு வான்னு எது கூப்பிட்டு இருந்தீங்க? நாங்க யாருமே கூப்பிடலங்க. நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் பதவி வரை எதுக்கு சொன்னீங்க? இல்ல, நீங்க தவறா புரிந்துட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது, ஒரு பெரிய கூட்டம் நடைபெறுகிறது, 41 உயிர்கள் இழந்து விட்டார்கள். அவர்கள் ஒரு கிண்டர் கார்டன் லெவலில் வேலை பார்த்து எல்லாமே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அங்கே விட்டுட்டு எல்லாம் ஓடி வீட்டில் போய் ஒழிஞ்சுட்டானுங்க. அவன் எத்தனை பேர் செத்தான், நம்மளை பார்க்க வந்தவன் கதி என்னாச்சு, இவனையே காப்பாற்ற முடியல, நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த பொறுப்புணர்வோடு நடந்துக்காமல் ஒரு சாதாரணமாக ரோட்டில் போகிறவன், நமக்கு முன்னால் போகிறவன் கீழே விழுந்துட்டானா கூட டக்குன்னு வண்டி ஓரமாக நிறுத்திட்டு அவனுக்கு என்ன பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவனை ஹாஸ்பிட்டல் பண்ணணுமா, நல்லா இருக்கானா, தண்ணி கொடுக்கணுமா, அவனுக்கு நமக்கான உறவு, நம்ம என்ன உறவினரா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு மனித நேயம். அந்த குறைந்தபட்ச மனித நேயத்தில் கண் முன்னால வந்து துடிதுடித்து சாவதை பார்த்து கொண்டு ஒருவர் வந்து வீட்டுக்கு போறாருன்னா அவர் எப்படி தூங்கியிருப்பாரு, எப்படி சாப்பிட்டுருப்பாரு, எப்படி இருந்திருப்பாரு, இப்படின்னு ப்ராக்டிகாலிட்டியோட நம்ம யோசிக்கணும். நம்ம டிவியில பார்க்கறது கேட்கறதே நம்மளால ஜீரணம் பண்ண முடியல. ஒரு மனிதன் வந்து மேல இருந்து ஏரியல் வியூல இருந்து அப்படியே லைவா எல்லாத்தையும் பார்த்துருக்காரு இல்லையா? பார்த்துட்டு தன்னை பார்க்க வந்தவர்கள் தன் இன்னுயிரை இழந்து துடிக்கிறார்கள் என்ற பொழுது எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு நான் பார்த்து தான் செய்வேன், இருந்து தான் பண்ணுவேன், நான் பண்ணணும், என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்தவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்திருந்தால் உண்மையிலேயே அரசியலை விட்டு விடுங்கள், மனிதநேயம் ஜெயித்திருக்கும். கரூருக்குள்ளே எங்களை விடல, வெளியே யாரை கேட்டு நீங்க அங்க வந்தீங்க? எப்படி ப்ரொசீஜர் படி தானே வந்தீங்க? அப்போ உங்களை பார்க்க தானே இத்தனை பேர் வந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கிரௌடு கூடுது, அந்த இடம் கொல்லுமா கொள்ளாதா அப்படிங்கறத நீங்க ஒரு கால்குலேட் பண்ணணும். மனிதனை ஒரு பாக்குறவங்களுக்கு ஈஸியாவே தெரியும். அதே மாதிரி நீங்க ஒரு சினிஃபீல்ட் இருக்கீங்க, நீங்க போற இடத்துல எல்லாம் ரசிகர்கள் வர்றாங்க, பாக்குறாங்க, பிரச்சனைகள் ஏற்படுது, கட்டுப்படுத்துற கஷ்டப்படுறாங்க, எல்லாமே நடக்குது. அப்ப என்ன பண்ணணும், பெண்களை அலோ பண்ணாத 100%, குழந்தைகளை அலோ பண்ணாத, முதியோர்களை அலோ பண்ணாத அப்படின்னு 100% சொல்லிவிட்டு
இந்த இடம் கொள்ளாது என்று இருந்தால் நான் இந்த இடத்தில் பேச மாட்டேன் என்று பின்வாங்கி சென்று இருக்கலாமே. ஒன்னும் பெரிய கௌரவ குறைச்சலா இருக்காதே. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே பண்றீங்க. அவன் என்ன சொல்றான், 100 மீட்டருக்கு முன்னாலே நிறுத்துங்கிறான், நிறுத்த மாட்டேறீங்க, முன்னால போகணுங்கிறீங்க, அப்புறம் ஸ்கிரீன் போட்டுட்டு லைட் போட்டு ஆஃப் பண்ணி விளையாடுறீங்க. ஏங்க ஒரு கூட்டத்துல 4 பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குன்னா 3 பக்கம் க்ளோஸா இருக்கு, ஒரு பக்கம் ஓப்பனா இருக்கு. ஒரு பக்கம் ஓப்பனா இருக்கிற இடத்துல தான் பார்க்க முடியும்னு நினைக்கும் பொழுது எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இல்லையா? அப்ப அங்க ஒரு தள்ளுமுள்ளு பிரச்சனைகள் வரும் இல்லையா? அந்த வேவ் வந்து அப்படியே ஆடுற மாதிரி தெரியுது. நேச்சுரலா பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்ட்டு. இவ்வளவும் தெரிந்து விட்டு தன்னை பாதுகாத்து கொண்டு வண்டி எடுத்துட்டு ஓடுறாங்க மொத்த பேரும். மாவட்ட செயலாளர்ல இருந்து பொறுப்பாளர்ல இருந்து மாநில பொறுப்பாளர் இருந்து எல்லாரும் ஓடுறான். ஓடிட்டு வீட்டுக்கு போய் சேரணுங்கிறத மட்டும் தான் பார்க்கறான். யார் உங்களை தடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தி அங்க உட்கார்ந்து நீங்க பண்ணிட்டு இல்ல இருந்து பண்ணிட்டு பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? சரி, இந்த கேள்வியை பல முறை கேட்டீங்க. ஒருவேளை இப்ப விஜய் உங்க கூட கூட்டணி வச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்களா? வந்தாலும் இது தவறுதான். இந்த மாதிரி பேசுவீங்க வந்து தவறான செயல் தான். நிச்சயமாக தவறான செயல் தான். கூட்டணியில வச்சுக்கிட்டு எப்படி இதெல்லாம் பேசுவீங்க? கூட்டணி வைத்துக்கிட்டா உடனே இல்ல ஆயிடுமா? இதெல்லாம் பேசுவீங்க சார். தவறுதான் சார். யாரா இருந்தாலும் தவறுதான் சார். அதுல ஒன்றும் மறுப்பு எல்லாம் கிடையாது. எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு தவறை தவறு என்று தான் சொல்ல முடியுமே தவிர நியாயப்படுத்தி பேச முடியாது. இது தவறு, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட தவறு. சரி, இந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு உங்க கட்சி கேடர்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க, மொத்தமா ஷிஃப்ட் ஆயிட்டாங்க தாவேகாவுக்கு. இன்னைக்கு எதிர்கட்சி நாங்க தான். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறாங்க நாங்க தான் எதிர்கட்சி. ஆதவர்ஜுனா பேசுறாரு. எல்லாமே ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்களா? உங்க கட்சி கரையுதா? பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஃபார் ஆதவர்ஜுனா, வாட் ஹி நோஸ் அபௌட் பொலிட்டிக்ஸ் என்ன தெரியும் சொல்லுங்க? என்ன தெரியும்? பணம் இருக்கிறது, ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்து விட்டார்கள் என்றால் உடனடியாக உங்களுக்கு மாநில பொறுப்பு, உயர் பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அது என்ன கட்சி? அவர் இல்லங்க, செங்கோட்டையனும் சொல்றாரு, அவருக்கு இருக்குல்ல. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு? எந்த கட்சியுமே கிடையாது, இந்த கட்சி தான் பெஸ்ட்ங்கறாரு. இப்படி ஒரு கேவலமான ஜென்மம் நம்மளோட இருந்ததா அப்படிங்கிற எண்ணுகிற அளவிற்கு தவறு. நான் என்ன சொல்றேன் பாருங்க, 9 முறை உங்களுக்கு வாக்களித்து உங்களை ஜெயிக்க வச்சு இந்த லெவலுக்கு கொண்டு வந்து செங்கோட்டையன் என்றால் யார் என்ற உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது அஇஅதிமுக புரட்சி தலைவர், புரட்சி தலைவி. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக செல்வி ஜெயலலிதா போட்டோ பாக்கெட்ல தான வச்சிருக்காரு சார். எப்படி சார் நன்றி கெட்டவர்னு சொல்றீங்க? நன்றியோட பாக்கெட்ல வச்சிருக்காருல. 75 வயது ஆகிறது. 75 வரையும் உணவு சாப்பிடாம நீங்க சுவாசிக்காம எதை பத்தி யோசிக்காம அப்படியே திடீர்னு பிறந்து வந்து தாவேக்களை சேர்ந்துட்டீங்களா? 75 வயசு வரைக்கும் உங்களுக்கு யார் வாழ்க்கை கொடுத்தா? நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? உங்களுடைய பேக்ரவுண்ட் பின்னணி என்ன? ஊர் உலகுக்கு முகவரி யார் கொடுத்தது? அஇஅதிமுக தானே கொடுத்தது. நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அதை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையிலே நீ நல்லா சொல்லியிருக்கலாம். இப்ப தாவேக்கா தான் பெஸ்ட், அஇஅதிமுக கிடையாது, அதெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினா நாளைக்கு தாவேக்கால இருந்து வெளியே போயிட்டா தாவேக்கா பத்தி என்ன பேசுவீங்க? இதை தானே பேசுவீங்க. என்ன ஒரு குவாலிட்டி இருக்கு? நீங்க எப்படி போய் ஒரு இளைஞர் சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும்? 9 முறை வாக்களித்த அந்த வாக்காளர்கள், அந்த தொகுதி மக்கள் உங்க காரி விழ மாட்டார்களா? ரைட். எவ்வளவு ஒரு கேவலமான செயல் இது. அவர்களுக்கு அவர்களே வந்து நீங்க அரசியல சமாதி கட்டுற வேலை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இப்படி எந்த ஒரு தலைவரும், அதாவது புரட்சி தலைவராக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எந்த தலைவருமே எங்களை மிஞ்சி அரசியல யாரும் கிடையாது, நாங்கள் மட்டும்தான் அரசியல ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் தான் ஜெயிப்போம், மீதி இருக்கவங்களாம் ஒருத்தன் ஓட்டே வாங்க மாட்டாங்க, எல்லாம் நோட்டா தான் வாங்குவான் அப்படின்னு எந்த தலைவரும் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் எங்க கொண்டு போய் விட போகுதுன்னா மிகப்பெரிய பாதாளத்தில் கொண்டு போய் விட போகுது. அதுதான் நடக்க போகுது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா, the Chennai Silks.